ஏப்ரல் 2025 மேத்ஸ் 2 கொஷின் பேப்பரில் நம்ம இந்த பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஷின் நம்பர் 18 ஒரு பிடிஇ ஈக்குவேஷன். இதை எப்படி பிடிஇ ஈக்குவேஷன் பார்த்தோன்னே சொல்லுவோம்னா பிக்யூ இந்த டேர்மோட இருந்ததுன்னா அது பிடிஇ ஈக்குவேஷன். இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது என்ன ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கிட்ட 4 ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் இருக்கு மொத்தம். அந்த 4 ஸ்டாண்டர்ட் டைப்ஸில் இது என்ன டைப் அப்படின்னா இது வந்து பி கியூ இசட் மட்டும் இருக்கு. ஸ்டாண்டர்ட் டைப் 1ல பி அண்ட் கியூ மட்டும்தான் இருக்கும். 2ல எக்ஸ் பிக்யூ இருக்கும். 3ல ஒய் பிக்யூ இருக்கும். 4ல இசட் பிக்யூ இருக்கும். அப்போ இது என்ன டேர்ம்ல இருக்கு? திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் எஃப் ஆஃப் இசட் பிக்யூ. இசட் பிக்யூல இருக்கிறதுனால இட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 4. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 4ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுக்கான ப்ரொசீஜருக்கு போயிடலாம். இதுக்கான ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? செட் இது வந்து எல்லா சமுக்கும் இதுதான். செட் கியூ ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு நம்மளோட ஈக்குவேஷன்ல ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? பி இன்ட்டு 1 பிளஸ் கியூ, அந்த கியூ இருக்கிற இடத்துல பிஏ ஈக்குவல் டு திருப்பி கியூ இருக்கிற இடத்துல பிஏ இசட். இப்போ இதை பிக்கு நான் சால்வ் பண்ணணும். கியூ எனக்கு நான் செட் பண்ணிட்டோம், பிக்கு சால்வ் பண்ணணும். ஸோ பிக்கு சால்வ் பண்ணா எப்படி எழுதலாம்? பி பிளஸ் பி ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு பிஏ இசட். ஸோ இதை வந்து நான் உள்ள மல்டிப்ளை பண்ணதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணியிருக்கலாம். கேன்சல் பண்ணியிருந்தா நமக்கு இது ஈஸி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இந்த பி அண்ட் இந்த பியை கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ 1 பிளஸ் பிஏ ஈக்குவல் டு ஏஇசட். எனக்கு தேவை பி டேர்ம். ஸோ பிஏ ஈக்குவல் டு ஏஇசட் மைனஸ் 1. ஸோ பி ஈக்குவல் டு ஏஇசட் மைனஸ் 1 பை ஏ. இப்போ எனக்கு பி டேர்மும் கிடச்சிருச்சு. அங்கே ஏற்கனவே நான் கியூ டேர்ம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ நம்ம நார்மலாக ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன எழுதணும்னா டிஇசட் ஈக்குவல் டு பிடிஎக்ஸ் பிளஸ் QDY. இது வந்து ஸ்டெப் 2. இந்த இடத்துல P வர இடத்துல ஸோ DZ ஈக்குவல் டு PDX. Q அப்படின்றத நான் என்னன்னு செட் பண்ணியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல செட் பண்ணியிருக்கோம், PAன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால PADYன்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ ரெண்டு டேர்ம்லையும் P வந்துடும். ஸோ Pயை காமனாக எடுத்துட்டு DX பிளஸ் ADY. ஓகே, இப்போ மேலே பியோட டேர்ம்ஸ் எனக்கு தெரியும், விச் இஸ் ஏஇசட் மைனஸ் 1 பை ஏ இன்டூ டிஎக்ஸ் பிளஸ் ஏடிஒய். இந்த பக்கம் டிஇசட் கிராஸ் மல்டி. ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற டேர்மை நான் லெஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். இப்போ ஏ பை ஏஇசட் மைனஸ் 1 இன்டூ டிஇசட் ஈக்குவல் டு dx plus ADY இப்படி வருது. இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். ஆன் இன்டகிரேட்டிங். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணா எனக்கு எப்படி வரும் அப்படின்னா இந்த பார்ட்டுக்கு இன்டகிரல் ஆஃப் ஏ பை ஏஇசட் மைனஸ் 1 டிசெட். இங்கே இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ், அடுத்தது இன்டகிரல் ஆஃப் ஏடிஒய். இந்த மேலே இருக்க ஏ அப்படின்ற பார்ட் வந்து எனக்கு கான்ஸ்டன்ட், அதை நான் வெளியில் எடுத்துடலாம். ஸோ கீழே வந்து ஏஇசட் மைனஸ் 1 அப்படின்னு வருது. ஸோ அப்போ நான் அதை இன்டகிரேட் பண்ணால், ஸோ ஏவை நான் வெளியில் எடுத்துட்டேன். ஏவை வெளியில் எடுத்துட்டு இந்த பார்ட்டை இந்த இன்டகிரல் ஆஃப் டிஇசட் பை ஏஇசட் மைனஸ் 1 இந்த பார்ட்டை இன்டகிரேட் பண்ணோம். இந்த சைடு இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் பிளஸ் இன்டகிரல் ஆஃப் ஏ dy அப்படி வருது. ஸோ இதை இன்டகிரேட் பண்ண எனக்கு என்ன வரும்? a இன்டூ இது லாக் ஆஃப் ஏஇசட் மைனஸ் 1 அப்படின்னு எழுதுவோம். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 பை z மைனஸ் 1 இன்டூ டிஇசட் அப்படின்னா அதை நான் என்னன்னு எழுதிடலாம்? log ஆஃப் z மைனஸ் 1 எழுதிடலாம். பட் இங்கே a அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ அப்போ நான் வந்து அதை இன்டகிரேட் பண்ணும்போது log ஆஃப் ஏஇசட் மைனஸ் 1 divided by coefficient of z, அதால நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ பை a. இந்த பக்கம் இன்டகிரல் ஆஃப் dxன்றது x பிளஸ் a கான்ஸ்டன்ட், இன்டகிரல் ஆஃப் dyன்றது y.
plus c. இங்கே a cancel. Log of az minus 1 equal to x plus ay plus c. இது என்னதுன்னா இது ஒரு complete integral. So this is complete integral.